கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்த உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். 3 விதமான நபர்கள் அங்கே. ஒன்று நம்முடைய சிருஷ்டிகர், 2வதாக 24 மூப்பர்கள், 3வதாக 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்களை குறித்து இந்த நாளிலே நாம் வேதத்தின் அடிப்படையிலே படித்து தியானிக்க போகிறோம். 4 ஜீவன்கள் யார் அவர்கள் தெரியவில்லை. ஜீவன்கள்னால் என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கக்கூடிய ஏறக்குறைய தேவதூதர்களை போன்றவை என்று சொல்லலாம். அதற்கு மிஞ்சி தெளிவாக இங்கே ஒன்று சொல்லப்படவில்லை. வாசிப்போமே. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நமக்கு 3 விதமான வார்த்தைகள், 3 வார்த்தைகளும் நாம் விளக்க இருக்கிறோம். முதலாவதாக ஜீவன்கள், 2வதாக சாயல்கள், 3வதாக சிறகுகள். 3 வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் உண்டு. ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் வாசிக்க கேட்ட 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்களை பற்றி ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், இந்த ஜீவன்களுக்கு கண்கள் இருந்தன. நமக்கு இருப்பதை போல் அல்ல. வித்தியாசமான இடங்களிலே வித்தியாசமான விதமாக கண்கள் இருந்தன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் முதலாக மீண்டும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவர்கள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன என்று சொல்லி அந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். முன்னாலே கண்கள், பின்னாலே கண்கள் அந்த ஜீவன்களுக்கு. தொடர்ந்து 7ஆம் வசனம். 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவருமாகிய
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். 4 ஜீவன்கள், அவற்றிற்கு கண்கள். நம்மை போல அல்ல, வித்தியாசமாக, விசேஷமாக வேறு பிரிக்கப்பட்ட கண்கள். அந்த ஜீவன்களுக்கு முன்னால் கண்கள் இருந்தன. எதற்காக? முன்னால் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக. அந்த ஜீவன்களுக்கு பின்னால் கண்கள் இருந்தன. எதற்காக? பின்னால் இருக்கிறவர்களை காண்பதற்காக. அந்த ஜீவன்களை சுற்றிலும் கண்கள் இருந்தன. எதற்காக? சுற்றிலும் இருக்கிறவர்களை, சுற்றிலும் இருக்கிறவைகளை காண்பதற்காக. தொடர்ந்து வாசிக்கிறோம், அந்த ஜீவன்களுக்கு உள்ளே கண்கள் இருந்தன. எதற்காக? தங்களை காண்பதற்காக. பரலோக ராஜ்யம், பரிசுத்தமான நகரம், அந்த சூழ்நிலையிலே கூட தங்களை பரிசோதித்து பார்ப்பதற்காக ஜீவன்களுக்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், நோக்குமிடமெங்கும் நீக்கமற பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலே, ஊரிலே, தேசத்திலே நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியது எத்தனை இன்றியமையாத கடமை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். தற்பரிசோதனை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே 139ஆம் சங்கீதத்திலே. அந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற கருத்து தெளிவாக நமக்கு புலனாகிறது. 139ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தில் உள்ள சில உண்மைகளை நாம் பார்ப்போமே. 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து. சிலருக்கு ஆராய்ந்து என்ற வார்த்தை பிடிக்காது. தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி முடித்து விடுவார்கள். ஆராய்ச்சி இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. ஆராய்ச்சி முக்கியம். வேதனை உண்டாக்கு வழி இருக்கிறதா என்று பார்த்து அந்த வழிகளை விட்டுவிட வேண்டியது நம்முடைய கடமை. பிளேட்டை எடுத்துக்கொண்டு பிள்ளை தாயார் இடத்துல போகிறது. அம்மா சாதம் போடுங்கம்மா என்று சொல்கிறது. தாயார் பிளேட்டை உற்று பார்க்கும் பொழுது அங்கே சில ஈக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில தலை மயிர்கள் அங்கே சுருண்டு கிடக்கின்றன. கழுவி விட்டு வா என்று அம்மா சொல்கிறாங்க. இந்த பிள்ளை ஓடுகிறது, பாத்திரத்தை நன்றாக கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, திரும்ப கொண்டு வருகிறது, சாப்பாடு கிடைக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பொங்கி வழிய வேண்டுமா? சுத்த இருதயம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். நிலைவரமான ஆவி நமக்குள்ளே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மீண்டும் ஒருமுறை அந்த சங்கீதத்தின் வசனங்களை பார்த்து விடுவோமே. 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னால் சில சமயங்களிலே என் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்கிறது என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் எனக்கு சரியாக அது தட்டுப்படவில்லை, ஒத்துப்போக முடியவில்லை, புரியவே இல்லை. எனவே நான் அல்ல, நீர் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சகலவிதமான பாவங்களுக்கு அடிப்படை சிந்தனைகள் தானே. அங்கிருந்து தானே பாவம் உற்பத்தியாகிறது. சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னால் பார்க்க முடியவில்லை. நீர் பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஒரு ஆளுக்கு வேதனை உண்டாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கடப்பாறை எடுத்து குத்த வேண்டுமோ? ஒரு குண்டூசி எடுத்து குத்தினாலே வேதனை வருமே, ஒரு சொட்டு ரத்தம் வருமே. அதுபோல் பெரிய பாவம் சிறிய பாவம் அப்படியெல்லாம் கிடையாது. பெரிய நல்ல பாம்பு சிறிய நல்ல பாம்பு அப்படியெல்லாம் கிடையாது. பாம்பு பாம்பு தான், பாவம் பாவம்தான். எது கடித்தாலும் விஷம் விஷம்தான். அதுபோல் வேதனை உண்டாக்கு வழி சிறிய பாவமோ பெரிய பாவமோ, சிறிய பாவ பழக்க வழக்கமோ பெரிய பாவ பழக்க வழக்கமோ, அதெல்லாம் வேதனை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் அது வேதனை? நான் தானையா பாவம் செய்கிறேன், எனக்கு மட்டும்தானையா அது வேதனை? ஆஹா, பிதாவுக்கு வேதனை. தன்னுடைய சொந்த குமாரனையே நம்முடைய பாவத்தினாலே இழக்க வேண்டியதாயிற்று.
குமாரனுக்கு வேதனை. நம்முடைய பாவங்களினாலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவருக்கு வேதனை, நம்முடைய பாவத்தினாலே அவருக்கு மிகுந்த துக்கம் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். நமக்கு வேதனை, நம்முடைய குடும்பத்துக்கு வேதனை, நம்மை அண்டி இருக்கிறவர்களுக்கு வேதனை, நம்மை நம்புகிறவர்களுக்கு வேதனை, நம்முடைய திருச்சபைக்கு வேதனை, சமூகத்துக்கு வேதனை, அக்கம்பக்கத்துக்கு வேதனை. வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் புலம்புவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக அடிக்கடி நமக்கு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதே. அந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் தற்பரிசோதனை எத்தனை முக்கிய அவசியம் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை அந்த பகுதியை வாசித்து விடுவோமே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 27 முதல், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அற்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். தப்பான முறையிலே அவரவர் இஷ்டப்படி கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது ஆக்கினை, ஆசீர்வாதம் அல்ல ஆக்கினை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சும்மா கம்யூனியன் சர்வீஸ் என்பது சும்மா மாட்டுக்கு தண்ணீர் காட்டுவது போல என்று எண்ண வேண்டாம். கர்த்தருடைய பந்தி, பரிசுத்த பந்தி, ஆண்டவருடைய இரத்தத்திலே சரீரத்திலே பங்கு பெறுகிறோம். பரிசுத்தமான முறையிலே அதில் பங்கெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, கடப்பாடு. மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். எண்ணத்தினால் எனில் 22, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். தப்பா கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது, துணிகரமாக கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் ஏனோ தோனோ என்று கலந்து கொள்ளும் பொழுது அங்கே 3 தண்டனைகள் காத்திருக்கின்றனவே. 1, பலவீனம் வரும். 2, விசித்திரமான வியாதிகள் வரும். 3, நித்திரை, சாவு வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தற்பரிசோதனை. அடுத்த வசனம் 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். தற்பரிசோதனை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இந்த 4 ஜீவன்களுடைய கண்கள் அவற்றை நமக்கு குறிப்புணர்த்துகின்றன, சுட்டி காட்டுகின்றன. கர்த்தருடைய பந்தியிலே குறிப்பாக கலந்து கொள்ளும் பொழுது தற்பரிசோதனை அவசியம். இல்லை, நியாய தீர்ப்புக்கு இலக்காவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? வேதனை உண்டாக்கு வழியினிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஐயா, நான் பண்ணின பாவம் அதை யாரையா பார்த்தாங்க? அது எனக்கும் ஒருவேளை கடவுளுக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், மற்ற யாரும் பார்க்கலையே. பார்த்தாங்க, குறைந்தது 5 பேர் பார்த்தாங்க. பிதா பார்த்தார் அந்த பாவத்தை, குமாரன் பார்த்தார், பரிசுத்தாவியானவர் பார்த்தார், தூதர்கள் பார்த்தனர், பிசாசுகள் பார்த்தன. இன்னும் யாரெல்லாம் பார்த்தாங்களோ? அந்தரங்க பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு பாவமும் பகிரங்க பாவம். பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது. வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் என்பது ஒரு கண்ணாடி முகத்தின் அழகை அல்லது முகத்தின் அழுக்கை காட்டும், கழுவி விடாது. பாருங்கள், வேதத்திலே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்தது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே
தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். கண்ணாடியில் பார்க்குறான், அழக பார்க்குறான் அல்லது அழுக்க பார்க்குறான். அடுத்த வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து அவளை விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நம்முடைய நிலைமையை வேதத்தில் பார்த்து உய்த்துணர்ந்து ஆராய வேண்டும். ஆராயும் பொழுது வேதம் நம்மை காட்டும். வேதம் நம்மை கழுவாது. கழுவுவது கர்த்தருடைய ரத்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். 1 யோவான் 1:7, எபிரேயர் 9:14. ஆக வேதத்தை வாசிக்கும் பொழுது அது கண்ணாடியாயிற்றே, அது காட்டும். நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய தரம் என்ன, நம்முடைய தகுதி என்ன, அது காட்டும். கழுவாது. கழுவ வேண்டியது கர்த்தருடைய ரத்தம். ஆண்டவரே, என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்வீர்கள் என்றால் நல்ல ஒரு தற்பரிசோதனையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக முதலாவதாக ஜீவன்கள். அந்த ஜீவன்கள் என்ன போதிக்கின்றன? வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம் என்றால், கண்ணாடி கடல் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். கண்ணாடி கடல் இந்த ஜீவன்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். அங்கேயே முகம் தெரியுமே, அங்கேயே நம்முடைய சாயல் புரியுமே, அங்கே நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து விடலாமே. மீண்டும் 6ஆம் வசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஜீவன்கள், கண்கள், கண்ணாடி கடல், 7 அக்கினி தீபங்கள் இதெல்லாம் இருந்தன என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நாம் சிந்தித்த வார்த்தை ஜீவன்கள். இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற வார்த்தை சாயல்கள். சாயல்கள், அந்த ஜீவன்களின் சாயல்கள். அந்த ஜீவன்கள் எல்லாம் என்ன சாயலை புலப்படுத்துகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன சாயல்களை புலப்படுத்துகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் சிங்கத்தின் சாயல். 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் காளையின் சாயல். 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் மனுஷ சாயல். 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன, கழுகின் சாயல். 4 விதமான சாயல்கள் அங்கே குறிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசித்து விடுவோமே. 8ஆம் வசனம், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர் 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 3 முறை, 2 முறை அல்ல, 4 முறை அல்ல, 3 முறை. எதற்காக? 3 ஆழ்த்தத்துவங்கள் உள்ள ஒரே தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர் என்பதை புலப்படுத்தக்கூடிய அளவிலே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அங்கேயும் இதே போல சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுவதாக நாம் பார்க்கிறோம். தெய்வம் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த சிங்க முகம் என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை குறிப்பிடுவது. ஏனென்றால் மத்தேயுவில் இயேசுவானவர் யூத ராஜ சிங்கமாக வர்ணிக்கப்படுகிறார். பின்ன மார்க் எழுதின சுவிசேஷம் காளையை குறிப்பிடுகிறது, காளை மார்க் எழுதின சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறது என்று சொல்லி அறிவிப்பார்கள். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது மனுஷ முகம் அங்கே காணப்படுவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். பிறகு 4ஆவதாக பறக்கிற கழுகு, விண்ணிலை பறக்கக்கூடியது, விண்மயமான 4ஆவது சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறது என்று சொல்லி அறிவிப்பார்கள். சரி, மீண்டும் ஒரு தடவை இந்த 4 சாயல்களையும் பார்ப்போம். சிங்கம், அது ஒரு வனாந்தர மிருகம்,
அது ரொம்ப தைரியமான மிருகம், அது ரொம்ப பலமுள்ள மிருகம், சிங்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை குறிப்பிடக்கூடிய ஒரு மிருகத்தின் சாயல் என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்க்கிறோம். யூத ராஜ சிங்கம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர் என்பதை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. காளை, அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. காளை பலியின் சின்னம். இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டையாவது மாட்டையாவது பலி செலுத்துவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. பலியின் சின்னம். இந்த உலகத்திலே ஆண்டவர் தாமே பான பலியாக வார்க்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்து சிலுவையிலே பலியாக மரித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிங்கம் இயேசு கிறிஸ்து, காளை இயேசு கிறிஸ்து. பிறகு அடுத்தாற் போல மனுஷ முகம், மனிதனாக ஆண்டவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். இயேசுவானவர் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷ ரூபமாக அவர் அவதரித்தார். பறக்கிற கழுகு, அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறிப்பிடுகிறது. ஒரு இடத்துல இருக்காது. பறக்கிற கழுகு பறந்து கொண்டே இருக்கிறது. தூர பார்வை உள்ளது. மேலேயே நிற்கும், தூரத்திலேயே பறக்கும். உயரமான ஒரு இடத்துல பறக்கும், உயரமான ஒரு இடத்துல தங்கும். கண் பார்வை கூர்மை உள்ளது. இறை எங்கே இருக்கிறது சீக்கிரத்திலே துரிதமாக தூரத்திலிருந்து கண்டுபிடிக்கும். ஆத்துமாதாயம், ஆத்துமாக்கள் எங்கே இருந்தாலும் பறந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடியவர் தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 4 ஜீவன்கள், அவற்றின் சாயல்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடிய சின்னங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை இந்த 4 சாயல்களிலும் நாம் காண்கிறோம். ஓய்வின்றி சுற்றித் திரிந்த ஆண்டவர் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி ஆங்காங்கு சுற்றி கொண்டே இருந்து சூறாவளி பயணம் செய்து சுவிசேஷ ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் சமீபத்திற்கு மாத்திரமா அல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர், தூர பார்வை உள்ள ஆண்டவர். தூரத்தில் சுற்றித் தெரியக்கூடிய கெட்ட குமாரர்கள் அல்லது காணாமல் போன ஆடுகள் இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 வார்த்தைகளை இதுவரை நாம் பார்த்தோமே. முதலாவதாக ஜீவன்கள், 2வதாக சாயல்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வதாக சிறகுகள், செட்டைகள், சிறகுகள். 8ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிறகுகள், சிறகுகள் என்று சொன்ன உடனே 91ஆம் சங்கீதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரவில்லையா? அவருடைய சட்டைகளின் மறைவிலே அரவணைப்பு நமக்கு காத்திருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம். அப்பேற்பட்ட ஆண்டவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இருந்தவர் அப்படின்னா அவர் வரலாற்று தேவன், இருக்கிறவர் அப்படின்னா அவர் வாழும் தேவன், வருகிறவர் அவர் வருகையின் தேவன், சர்வ வல்லவர் அவர் வல்லமையின் தேவன். இப்பேற்பட்ட தேவத்துவ குணங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து தேவனா? வேதம் சொல்லுகிறதே 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார்? இயேசு. அவர் மேலான தேவன். ரோமர் 9:6 அவர் மகாதேவன். தீத்து 2:13 அவர் மெய்யான தேவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் ஆர்ப்பரிக்கப்பட்டவர், இவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள், எந்த ஜீவன்கள்? 4 ஜீவன்கள். அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் ஜாயின் பண்ணி கொள்கிறார்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜீவன்கள் ஆர்ப்பரிக்கின்றன, ஜீவன்கள் ஆண்டவரை போற்றி துதிக்கின்றன என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். மீண்டும் 9ஆம் வசனம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமை, கனம், ஸ்தோத்திரம் ஆகியவற்றை செலுத்துவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோமா? கர்த்தருடைய ஜெபத்திலே சொல்லுகிறோமே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் கர்த்தருடையவைகளே என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி வாழ வேண்டும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தாய் தன்னை வணங்க என்று சொல்லி நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவார்கள். ஆண்டவருக்கே நாம் மகிமை செலுத்தி வாழ வேண்டும். எதற்காக படைக்கப்பட்டோம்? we are created for God's glory. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டோம். சுய மகிமைக்காக அல்ல, அடுத்தவர்கள் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்தவர்களை நாம் மகிமைப்படுத்தி அவர்களிடம் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவ மகிமை, ஆண்டவர் ஒருவருக்கே நம்முடைய மகிமையை செலுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கனத்தை செலுத்த வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் மல்கியா மூலமாக ஆதரத்தோடு சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கே நம்முடைய கனத்தை கொடுத்து வாழ வேண்டும். நமக்கென்று எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிகளை பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனவே வானோர் புதலத்தோர் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் அவரை போற்றி துதிக்கக்கூடிய அளவிலே, கனம் பண்ணப்படக்கூடிய அளவிலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதலாக நான் வாசிக்கிறோம். கனத்திற்கு பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக முதலாவதாக மகிமை, இரண்டாவதாக கனம், மூன்றாவதாக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. போன் அடிக்கிறதே என்ன சொல்றோம்? ஹலோ அப்படி சொல்றோம். அப்படி சொல்லாதீங்க. மனசுக்குள்ள முதல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிவிட்டு ஹலோ என்று சொல்லுங்கள். எக்காலத்திலும் அவருடைய துதி எப்போதும் நம்முடைய வாயிலே இருக்கத்தக்கதாக கனம், மகிமை, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கே கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Give thanks to God in all circumstances, for that is the will of God concerning you in Christ Jesus. எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கொடுத்து வாழும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 4 ஜீவன்களை பற்றி ஆரம்ப செய்தியை இன்றைக்கு நாங்கள் படிக்க தியானிக்க கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திர சுவாமி. அவைகளுக்கே, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பரிசுத்த நகரத்தில் இருக்கக்கூடிய அவைகளுக்கே தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாயிற்றே. எனவே கர்த்தாவே, நாங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே
எங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு நித்திய வழியிலே கர்த்தர் எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுத்து என்றென்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தின் நடுவிலே நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். எங்கள் இந்த உலக மக்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாக பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.